ஓம் சுவாமியே சரணமையப்பா. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவர், அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் 4/1/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்றைய தினம் இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடப்பட்டு திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும், வீதி வீதியாக சென்று இந்த அடியவர்கள் மாணவர்கள் எல்லாம் வீதி வீதியாக சென்று திருப்பள்ளி எழுச்சி படிப்பது, திருவம்பாவை பாடல் படிப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற திருவம்பாவை பூஜை இன்றைய தினம் ஆரம்பம். அதேபோல அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 44வது ஆண்டாக நடைபெற்று வருகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் சுவாமி ஐயப்பனுடைய இந்த பூஜையிலே காவல் தெய்வமாகிய கற்பண்ண சுவாமியுடைய பூஜை வழிபாடுகள் 18 மடைகள் பரவப்பட்டு 18 வகையான நிவேத்தியங்கள், 18 விதமான அலங்காரங்கள், 18 பூசணிக்காய்கள் அங்கே கூஷ்மாண்டமாக வைக்கப்படுவது, அஷ்டாதச பலி என்கின்ற 18 பலி உருண்டைகள் பலிகள் கொடுக்கப்படுவது, 18 இளநீர்கள் பூஜிக்கப்பட்டு பலி கொடுக்கப்படுவது, இவ்வாறு சிறப்பாக இந்த தாந்திரீக மலையாள முறைப்படி இந்த கற்பண்ண சுவாமியுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இது பொதுவாக இந்த மலையாள முறைப்படி பூஜை என்றதும் இது மலையாள மொழியிலே பண்ணுவது என்பது அல்ல. சபரிமலையினுடைய ஐதீகம், சபரிமலை ஐதீகத்தில் தாந்திரிகம், மலையாள ஐதீகம். இந்த மலையாள ஐதீகத்திலே நமக்கு பூர்ணமாக அது முடியாவிட்டாலும் அந்த முறைப்படி செய்கின்ற ஒரு சிறப்பு சாஸ்தாபுரத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது. இந்த கற்பண்ண பூஜை வழிபாடுகள், பலி பூஜைகள், 18 கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது, அங்கே அக்கினி சட்டி எடுப்பது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த கற்பண்ண சுவாமி பூஜை வழிபாடு அதி உன்னதமான ஒரு பூஜை வழிபாடாக இந்த சுவாமிமாருடைய பயணத்துக்காக செய்யப்படுவது. காவல் தெய்வம் கற்பசுவாமியாக அங்கே இந்த பாடல்கள் எல்லாம் ஆக்ரோஷமாக இந்த பாடல்களை பாடுவார்கள். அவ்வாறு ஐயப்பனுடைய வழிபாட்டிலே இந்த கற்பண்ணன் பூஜை ஒரு சிறப்பானதாகவும் பக்திபூர்வமானதாக மலையாள தாந்தீக முறைப்படி நடைபெறுவது. அவ்வாறு சிறப்பான இந்த பூஜை வழிபாட்டிலும் சகல அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும். மலை யாத்திரை செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் வழங்குகின்ற
இந்த கற்பண்ண சுவாமி துணையாக வந்து மலையேற்றி திறனம் என்கின்ற நல்ல சிந்தனையோடு இந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொள்வார்கள். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணமையப்பா. இவ்வாறு இந்த கற்பனுடைய பூஜையில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.